பேசினது பொய் இல்லை. அங்கே இதில் நான் வந்து தைரியமாக என்னால் என்னுடைய பகுதிவாழ் மக்களுக்கு நான் கொடுத்த வாக்குறுதிகளில் 80% நிறைவேற்றி விட்டேன் என்பது ஒரு நிதர்சனமான உண்மை. அது இவங்க எனக்கு கோஆப்ரேஷன் இப்பொழுது இருக்கும் ஆளும் கட்சி அரசு எனக்கு அந்த ஒத்துழைப்பை கொடுக்காவிட்டால் நிச்சயமாக என்னால் செய்திருக்க முடியாது. அதனால் அதை ஒத்துக்கிறதுல எனக்கு எந்தவித தயக்கமும் இல்லை. அதில் எங்கே வந்து ஒன்று தான் இதிலிருந்து நான் சொல்வது, எனக்கு அப்புறம் பேசியவங்கள்லாம் கூட டிஎம்கேயோடைய இதை பற்றியெல்லாம் பேசினாங்க. எனக்கு என்னென்னா, எப்பொழுதுமே குறையை மட்டுமே பார்க்கும் திராவிட முன்னேற்ற கழகம் அவர்கள், எங்களுடைய தலைவர்கள் இப்பொழுது நான் பேசியதை பார்த்து விட்டாவது எங்கு வாழ்த்த வேண்டுமோ, எங்கு ஒரு நல்ல காரியம் செய்ததை அக்னாலேஜ் பண்ணணுமோ அதெல்லாம் இப்பொழுதாவது செய்வார்கள் என்று நான் நம்புகிறேன். அந்த டிஃப்ரென்ஷியேட் பார்த்தாங்களா? நீங்கள் சொல்கிறீங்க 80% நிறைவேற்றப்பட்டதுன்னு, அதை எங்கேயாச்சும் உணர்ந்தீங்களா இல்லை ஆரம்பத்துலேருந்தே எப்படி தான் இருக்கு? எனக்கு ஆரம்பத்திலேருந்தே என்றைக்கு எனக்கு வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோன் நிச்சயமாக இருந்தது. என்னோட ஜோன் 10 நிச்சயமாக நான் அதை சொல்ல வேண்டும். எனக்கு என்னோட ஜோன் 10 200% கம்ஃபர்ட் எனக்கு. ஸோ எனக்கு வந்து இங்கு ஒத்துழைப்பு கிடைத்திருக்கிறது. நான் கேட்ட கோரிக்கைகளை அவர்கள் நிறைவேற்றி இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நீங்களாமே பார்க்கலாம். இப்போ இந்த வெஸ்மாம்பரம் ஏரியாவில் முன்னாடியெல்லாம் மழை நீர் வந்துடும் எல்லா இடத்துலையும் வீட்டுக்குள்ளெல்லாம். இந்த முறை ஒரு இடத்தில் கூட மழை நீர் தேங்கவில்லை. மழைநீர் வடிகால் பண்ணி முழுமையாக முடிஞ்சிருச்சு இல்லை, முடியல. ஸ்டேஷன் ரோடு உங்க கட்சியில் இருக்கக்கூடிய உங்க தலைவர்களோ எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, 4000 கோடி ரூபாயை வந்து கார்பரேஷன் வந்து வீணடிச்சிட்டாங்க, கூட 2000 கூட சேர்த்து 6000 கோடி வீணா போயிடுச்சு அப்படின்னு பாஜக மாநில தலைவர்கள் இருந்து பாஜகவுடைய ஒட்டுமொத்த தலைவர்களும் இப்படிதான் குற்றச்சாட்டை முன் வச்சுட்டு இருக்காங்க. நான் அவங்க கிட்டேயே சொல்லியிருக்கிறேன். நான் வந்து என்னோட வார்டை வச்சு தான் நான் என்னுடைய பாயிண்ட்டை பேச முடியும். நான் மீதி பேர் வார்டுக்கெல்லாம் போய் பார்த்தேன்னா நான் பார்த்ததில்ல. என்னுடைய வார்டில் அது தவறுன்னு நான் அவங்க தம்பி அண்ணாமலைக்கிட்டே நான் சொல்லியிருக்கேன். தம்பி, என்னோட வார்டில் எல்லாமே நடக்குது. நீங்கள் இன்னொன்று பார்க்கணும். இப்போ நான் இந்த கட்சியில் இருந்தாலும் இப்போது இதை நான் திராவிட முன்னேற்ற கழகத்தை வாழ்த்தி பேசும் பொழுது எனக்கு என்னுடைய கட்சியிலிருந்து எந்தவித எதிர்ப்பும் வருவதில்லை. இதை நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எக்ஸாம்பிளாக வச்சுக்க முடியுமா? தம்பி அண்ணாமலை இருக்கும் பொழுதும் சரி, இப்பொழுது தலைவர் நயினா நாகேந்திரன் இருக்கும் பொழுதும் சரி, நான் வந்து நானாகவே இருக்கிறேன். இதை நான் வந்து உங்களுக்கு கோட் பண்ணணும். தம்பி அண்ணாமலை நான் ஜெயிச்ச உடனே அவர் என்கிட்ட, அக்கா உமானந்தன் அக்கா நீங்களாவே இருங்க அக்கா அப்படின்னாரு. ஸோ அந்த வித பரந்த மனப்பான்மை அங்கே இருக்கிறது. அதை நீங்கள் ஒத்துக்கணும். இங்கே இருக்கக்கூடிய திமுக கவுன்சிலர்கள்கிட்ட ஆலோசனை கேட்கறதா சொன்னீங்க. கராத்தே தியாகராஜன் ஒருத்தர் வந்து உங்க கட்சியிலே இருக்காரு. அவர் இங்க வந்து மாநகராட்சியில அவர் துணை மேயரா இருந்து அவர் வந்து தொடர்ந்து பல அனுபவம் பெற்றவர். அவர்கிட்ட ஏதாவது ஆலோசனை கேட்டு? நிச்சயமாக என்னோட பாதி கார்பரேஷன்ல என்னோட பாதி சக்சஸ் காரணமே நல்லா இருக்கேனாக்கா அது அந்த கிரெடிட் வந்து கராத்தே தியாகராஜன் அவர்களுக்கு தான் சேர வேண்டும். முதலமைச்சரை பார்த்துருந்தீங்க, என்ன விஷயங்கள் பேசுனீங்க சார்? திருப்பி எங்களுக்குள்ள கராத்தே தியாகராஜன் சார் நிச்சயமாக அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்துக்குமே நான் அவர்கிட்ட கேட்பேன். சிலதெல்லாம் ரைஸ் பண்ண முடியுமா, அவர்கிட்ட அட்வைஸ் கேட்பேன். சிலதெல்லாம் திடீர்னு இங்கே வந்தால் தோணும், நான் அப்போ அவரிடம் கேட்க முடியாது. நிச்சயமாக எனக்கு வந்து ஒரு குருஸ்தானம் தான் கராத்தே தியாகராஜன் அவர்கள்.